2 காரியத்துக்காக உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நான் செய்திக்குள்ளே கடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டைமிங் சண்டே இல்லையா? இன்றைக்கி என்ன சண்டே? 8:50. சரி, போயிட்டு போகுது. 9 மணிக்குள்ளே இருந்தவங்களாம் எந்திரிச்சில்லுங்க பார்ப்போம். 9 மணிக்குள்ளே நாளையத்துக்குள்ளே வந்துட்டேன். யாரையும் பார்க்காதீங்க, உங்கள் வாட்சில் டைம் ஓடும்ல. எந்திரிச்சு நில்லுங்க, தைரியமாக எந்திரிச்சு நில்லுங்க. பரலோகத்தில் இப்படியெல்லாம் யோசத்தில் எந்திரிச்சிங்கன்னா சீட்டு கிடைக்காது. 9 மணிக்குள்ளே உள்ள வந்துட்டிங்களா? வந்துட்டிங்களா? உட்காந்துருக்கிறவங்களாம் கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் வேலை இருக்குது, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுடைய காரியம் ஒன்று சபனுடைய காரியம்னு வரப்ப அவங்க தேவனுக்காக காட்டின பக்தி வைராக்கியம் இந்த வாரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருக்காய் வைராக்கியமாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நிற்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அடுத்த வாரம் நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. அல்லேலூயா. உட்காந்துக்கோங்க. அடுத்து ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள எந்திரிச்சு நில்லுங்க. 80 வயசுக்கு மேலே யாருமே இல்லையா? ரைட்டு. 80 வயதுக்கு இருக்கீங்க, ஒரு ஆள் இருக்கீங்க. 80 வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மணி நேரமும் கிருபை. இவங்க உண்மையாக ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் ஐயாவுக்கு என்னது சொல்லுங்க, சத்தமா கிருபைன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். அல்லேலூயா. ரைட். 70 80 எந்திரிச்சு நில்லுங்க. 70 80 80 உட்காந்துருங்க. 70 ரைட்டு. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை, ஒவ்வொரு நாளும் கிருபை. அவங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் கிருபை. 70 நிறைய பேர் இருக்கீங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் கிருபை. நிற்கிறவங்களாம் சொல்லுங்க, கை உயர்த்தி கிருபைன்னு. அல்லேலூயா. 50 60 50லேருந்து 60 வயசு. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் கிருபை, ஒவ்வொரு வாரமும் கிருபை. நல்லா 2 கை உயர்த்தி சொல்லுங்க. நிற்கிறவங்களாம் சொல்லுங்க, அப்பா ஒவ்வொரு வாரமும் உங்க கிருபை. அல்லேலூயா. ரைட்டு. 30 40 30 40 எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதமும் கிருபை, ஒவ்வொரு மாசமும் கருபை. கர்த்தர் கிருபையா சொல்லுங்க. நல்லா கை உயர்த்துங்க. கையெல்லாம் கீழே வச்சிருங்க. நல்லா கை உயர்த்துங்க. சொல்லுங்க. சில இடத்துல பலிபீடத்தில் வந்து அப்படியே கேட்கணும். என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாம் பிள்ளைங்க தான். நல்லா கை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே 30 40 இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த 30 தாண்டி வர 30 நாட்களை தாண்டி வரேனா அது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ரைட். அடுத்து 10 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எந்திரிச்சு இல்லைங்க. 20 வயசுக்குள்ள. அப்போ உங்களுக்குலாம் என்ன வயசு? எந்திரிச்சு நில்லுங்க பிள்ளைங்களா. அப்புறம் இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருடமும் உங்க கிருபை. இந்த ஒரு வருடத்தை நீங்க தாண்டி வந்திருக்கிறீங்கன்னா அது கர்த்தருடைய பெரிய கிருபை. நல்லா கை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருடமும் ஜீவனை சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நான் தாண்டி வந்திருக்கிறேனா அது கர்த்தருடைய பெரிய கிருபை. உட்காருங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை, 6லையும் சாவு 100லையும் சாவுமாங்க. ஆனால் இப்போ 6லையும் பாவம் 100லையும் பாவம். இன்னைக்கு அதுதான் செய்தி. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஸோ எல்லா வயது வித்தியாசமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் ஆண்டவர். அவர் ஆண்டவர் மாத்திரம் இல்லை, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறதுனாலே ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு ஓடி வந்திருக்கிறோம். அது தேவன் நம்ம மேலே வச்ச பெரிய கிருபை. அல்லேலூயா. எடுத்து என்னோடு கூட வேதத்தை திருப்பி வாசியுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேதத்தில் எடுத்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அல்லேலூயா. ரைட். பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குமா? அல்லேலூயா. ஆதியாகமம் முதல் புஸ்தகத்திலேயே ஆண்டவர் எழுதி வச்சிட்டார், பாவம் எங்க படுத்து கிடக்கும்? வாசப்படியில் படுத்திருக்குன்னு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பாவங்கிற வார்த்தை சராசரியாக நம்ம கேள்விப்பட்ட நாடுகள் மேலை நாடுகள். ஃபாரினில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பாவம் பெருகிருச்சுப்பா, ரொம்ப பாவம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசி கொண்டிருந்த நாட்கள் போய் இன்னைக்கு நம்மளுடைய பட்டணத்தில் பாவம் வந்துருச்சு, நம்ம குடும்பத்துக்குள்ளே பாவம் வந்துருச்சு,
தனிப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளேயும் பாவம் வந்து ஒட்டி கொண்டதாம். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது பாவம் இப்போ எங்கே வந்துருச்சு? வாசப்படியில் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, எப்படி செல்ஃபோனும் கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு நாளும் அட்வான்ஸாக போகுதோ அதே போல் பாவம் இப்போ ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுது? பாவங்கிறது இதை தான் சொன்னேன். அல்லேலூயா. சில பேர்த்துக்கு இதில் சார்ஜ் இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும். சில பேர்த்துக்கு இதில் காசு இல்லைன்னா செத்தே போயிடுவான். சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருவான். ஆனால் இது இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்குது. இந்த பாவம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. தாவீது சொல்றாரு, நான் என் தாயினுடைய பாவத்திலிருந்து, கர்ப்பத்திலிருந்து நான் என்ன பண்ண வெளியில வந்தேன். அதே போல நீங்க வேதத்துல நிறைய பரிசுத்தவான்களை வாசித்திருந்தீங்கன்னா, அநேக பரிசுத்தவான்கள் பாவம் செய்றாங்க. என்ன செஞ்சாங்க? ஆனா பாவம் செய்யும் பொழுது இவன் பரிசுத்தவானாயிற்றே. தாவீது ஆண்டவர் சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். யார சொன்னாரு? தாவீத சொன்னாலும் அவன் பத்சேபாள் இடத்துல பாவம் பண்ணும் பொழுது என் ஆண்டவர் கண்டும் காணாதவர் அல்ல. பத்சேபாள் இடத்துல பிறந்த பிள்ளைய கர்த்தர் அடித்தார். அந்த பிள்ளை கேவலப்பட்டு மரித்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ரொம்ப இருதயத்துக்கு நெருக்கமானவங்க, கர்த்தருடைய வேலையை செய்கிறவங்க, கர்த்தருடைய சபைக்கு வருகிறவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்கன்னு சொல்லி பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தருடைய கரம் நம்மை சந்திக்கும். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவன் போத்திபாருடைய மனைவி வீட்டில் வேலை செய்யும் பொழுது அவன் மனைவி பாவம் செய்யும்படியாக யோசேப்பை இழுக்கிறா. ஆனால் தன் வஸ்திரத்தை உதறிட்டு, அல்லேலூயா. சில நேரத்தில் உதறிட்டு வரலன்னா பாவம் நம்மளை பின்தொடர்ந்துடும். அல்லேலூயா. ஆனால் போத்திபாரின் மனைவிக்கு தெரியாது இது பாவம் என்ன சொல்லி. ஆனால் யோசேப்புக்கு தெரியும், இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுறது எப்படி. அவளுக்கு தெரியல அது பாவனு. ஆனா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியுது, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கேட்குறேங்க, பாவம் செய்யறதுக்கு ஏதாவது வயசை கர்த்தர் எழுதி வச்சிருக்காரா? சொல்லுங்க. ஒரு சகோதரி மட்டும்தான் இல்லைன்ட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு நான் தான் சொன்னேன், 6லையும் சாவு 100லையும் சாவுன மாதிரி 6 வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு பாவம்னா என்னன்னு தெரியுது. ஹல்லேலூயா. பாவம் செய்யறதுக்கு ஏஜ் லிமிட்லாம் ஆவியானவர் எழுதி வைக்கல. பாவத்துக்கு எதிர்த்து நின்றா கர்த்தருடைய கிருபை நம்ம பாதுகாத்த பிழைத்துக் கொள்ளுவோம். பாவத்தை செய்து கொண்டே இருந்தா அந்த பாவத்தை மாத்திரம் தேவன் கண்டும் காணாம இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சம்பாதிக்கணும், அப்படிதானே? எல்லாரும் வேலைக்கு போறீங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறோம். ஏங்க சம்பாதிக்கிறோம்? சம்பாதிக்கிறது நம்மளுடைய எதிர்காலத்துக்காக, சம்பாதிக்கிறது நம்ம பிள்ளைகளுடைய சேவிங்ஸ்க்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம பாவம் செய்து கொண்டே இருந்தால் அந்த எதிர்கால சந்ததியே இல்லாமல் என் ஆண்டவர் ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. பாவத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது. கர்த்தருடைய சபை ஒன்றுதான் பாவத்துக்கு விரோதமாய் எச்சரிக்கிற இடம். கர்த்தருடைய சபை ஒன்றுதான் பாவத்துக்கு விலகி ஓடுன்னு சொல்லி கொடுக்கிற இடம். கர்த்தருடைய சபை ஒன்றுதான். ஊழியக்காரர்கள் மட்டும்தான் இதுதான் பாவம், இதுதான் உலகத்துக்கு உண்டான பாவம், இது கர்த்தருக்கு விரோதமான பாவம், இது இந்த பாவத்தை செஞ்சா இந்த பாவத்தின் தண்டனை மரணம் என்று சொல்லி சபை ஒன்றுதான் முகஸ்துதி பார்க்காம எச்சரிக்கிற இடம் கர்த்தருடைய பலிபீடம். புரிஞ்சவங்க சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு அருமையான தீர்க்க தரிசன செய்தி. எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? இந்த செய்தி முடிகிறதுக்குள்ள சில நம்பரை நீங்கள் பிளாக்ல போட போறீங்க, சில இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கெலாம் தூக்க போறீங்க. அதெல்லாம் பாவத்துக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வலைதளங்கள். எல்லாத்தையும் தூக்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய செல்ஃபோனை எடுத்து நானே பிளாக்ல போட்டு உங்கள் கையில் நம்பரை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். என்னோட ஆயுதமாக இருக்கீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இப்படியா சொன்னார். ஒரு சபையில் இப்படி தான் பிரசங்கம் பண்ண போனாராம். பிரசங்கம் பண்ண போகும் பொழுது முன்னாடி லைனில் ஒரு பிள்ளை முகத்தை சுளிக்கிற அளவுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருந்தாலாம். போதகருக்கு செய்தியே ஓடலை, ஃபுல் அட்டென்ஷன் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த போதகர் ரொம்ப வருத்தத்தோடு கூட செய்தி முடிஞ்சோனையும் சபையினுடைய பாஸ்டர் அழைச்சி இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்தி பேசிகிட்டே செய்தியை முடிச்சிட்டாரு. முடித்து பலிபீடத்துலேருந்து இறங்கும் பொழுது இந்த போதகர் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாராம். இந்த ஊழியக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். என்னடா
பாவம் பக்கத்தில் வருதே, பாவம் முதல்ல இல்லை தான் உட்காந்துருச்சு, இப்போ எங்கே வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னோடனே போதர் சொன்னாதான், பாஸ்டர் இதுதான் என்னுடைய ஒரே ஒரு செல்ல பிள்ளை. இந்த பிள்ளை யாரு? போதவருடைய பிள்ளை. அன்பு சபையே, இன்னைக்கு பாவம் வெளியிலலாம் இல்லை, இந்த சபை வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, இந்த செய்தி சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு இன்னைக்கு கர்த்தர் ஆழமாய் பேச போகிறார். ஹல்லேலூயா. பாவம் வாசப்படியில் இருந்துச்சு, பாவம் பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சு, பாவம் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இப்போ உட்கார்ந்துட்டுருக்கு. இதை விட்டு உதறிட்டு வெளியில் வர்றது தேவன் கொடுக்கிற எச்சரிப்பின் செய்தி. காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு பாவத்துக்கு சம்பளமா. ஹல்லேலூயா. பாவத்துக்கு சம்பளமா? கர்த்தர் நல்லவர். வேதத்தில் சில காரியத்தை நான் வாசித்தேன். நாங்கள் சின்ன வயசில் இருந்த காலகட்டத்தை, ஒரு 20 வயசுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த காலங்களெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அது பாவம்னா என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கைங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் சில பேர் ஆமானா என்னோடு கொஞ்சம் கரங்களை அசைத்து என்னை உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கடைசியாக தாவணி போட்டு சந்தோஷப்பட்ட ஒரே கூட்டம் நம்ம தான். எத்தனை பேர் கை தூக்குறீங்கப்பா? சிரிச்சுக்கிட்டு தூக்குறீங்க. அட்டடா, எங்கள் தாய்மாருக்கு என்ன சந்தோஷம். ஆமாம் தானே? இன்றைக்கி தாவணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல், அது உடையாக மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாவணி தான். நைட் ஷூட்லாம் கிடையாது, நைட்டியெல்லாம் கிடையாது, தாவணி தான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல போகிறீங்க? அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எல்லாருடைய கையிலையும், ஒவ்வொருத்தருடைய கையில் செல்ஃபோன் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்த கடைசி சந்ததி நம்ம தான். ஹல்லேலூயா. ஓவியா கட்டுன்னு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஓவியா கட்டை வாங்கிட்டோம். ஓவியா கட்டுன்னு என்ன? இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், எல்லா இடத்துலையும் ஓட்டை. அதை வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்த கடைசி பேரண்ட்டும் நம்ம தான். புரிஞ்சவங்களுக்கு ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை, பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு வளர்ந்த கடைசி தலைமுறை நம்ம தான். ஆமாவா? மா ஒன்றும் தெரியாது பேசாம இரு அப்படின்னு பிள்ளைகளுடைய அடக்குமுறையை பயிற்றுவித்து கொண்ட ஃபஸ்ட்டு தலைமுறை நம்ம தான். அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம், கலர் கலராக அந்த கோழி குஞ்சு இருக்கும். நான் சொல்கிற வயசு என்ன சந்தோஷங்க எங்கள் தாய்மாருக்கு. வந்ததுலேருந்தே நம்ம வைப்பு ஒன்றாயிருச்சு. அந்த கலர் கலர் கோழி குஞ்செல்லாம் வாங்கி அழகாக ஆசையாக வளர்ப்போம். சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு. இப்போல்லாம் அது காணோம்ல. அது வளர்ந்து கொஞ்சம் அப்படியே பருவமாகிறப்ப எங்கிருந்தாவது கழுகு வந்து கொத்திட்டு போச்சுன்னா அதுக்காக பல நாள் சாப்பிடாம அழுதே கடைசி தலைமுறை நம்ம தான். ஹல்லேலூயா. இப்படி பாவம்னா என்னன்னே தெரியாம சந்தோஷமா வாழ்ந்து நல்ல ரோட்ல பசங்க பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்கலாம் இல்லை, எல்லாம் சந்தோஷமா ஜாலியா விளையாண்டு கடைசி தலைமுறையும் நம்ம மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கு 4 வயசு குழந்தைய அனுப்ப முடியல, பயம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்ப முடியல. ஏன் தெரியுங்களா? எல்லா பக்கமும் பாவமும் அசுத்தமும் விபச்சாரமும் பாவ இச்சையும். என்றைக்கோ என் ஆவியானவர் எழுதி வச்சுட்டாரு, பாவம் வாசப்படியில, பாவம் வீட்டுக்குள்ள இருக்கு. இதுக்கெல்லாம் தப்பி ஒரு பரிசுத்த சந்ததி வாழணும்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெற்றோரே, அன்பு வாலிப பிள்ளைகளே, இந்த யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையின் பிள்ளைகளே, நீங்க பாவத்தை விட்டு விலக ஆயத்தமா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் தேவனுடைய கேள்வி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்த சந்ததியாய் வாழ நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் வரணுங்க. வேண்டானா வேண்டானா சொல்லுங்க, சொல்லுங்க. வேண்டானா சத்தமா நம்ம இருதயம் சொல்லணும், இது வேணும்னா வேணும், இது வேண்டாம் அப்படின்ட்டா எனக்கு இல்லை, என் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. கட்டி இருந்த கழுதிய ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதையை கட்டவிழ்த்து வா. யாராவது ஒருத்தவங்க கேட்பான், கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில வரைக்கும் அந்த கழுதை ஏன்பா கட்டப்பட்டிருக்குன்னு யாரும் கேட்கல. அந்த கழுதையை கட்டவிழ்க்கும் பொழுது எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் இந்த கழுதையை கட்டவிழ்க்கிறீங்க? இது ஆண்டவனுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாவம் என்கிற பிடியிலிருந்து கட்டப்பட்டிருந்த நம்மளை கர்த்தர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி விடுதலையாக்கி சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளையே, மீண்டும் என்கிற பாவ வாழ்க்கைக்குள்ள நீ கட்டப்பட்டிருந்தா உன்னை விடுதலையாக்க யாருமே இறங்கி வர முடியாது.
உங்களை என்னை விடுதலையாக்கி விட்டு என் இயேசு பரமேறி போயிட்டாரு. அல்லேலூயா. பாவம் வேணாங்க, பாவத்துக்கு சம்பளமா. இன்னைக்கு அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் சொன்னேன்ல, பாவமே இல்லாத நாட்கள் எப்படி தெரியுங்களா? கணவன் இறந்தோனையும் மனைவியெல்லாம் உடன்கட்டை ஏறுவாங்க. இளம் வயசில் ஒரு 20 வயசில் கூட, ஏன்னா அந்த காலத்தில் சின்னதில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. அப்போ ஒரு 20 வயசில் கணவன் இறந்துட்டா கூட மனசாட்சியே இல்லாமல் மனைவி என்ன பண்ணுவாங்க? உடன்கட்டை கணவனோட சேர்த்து எரிய விட்டுருவாங்க. அப்போ அந்த காலத்தில் பாவத்துக்கு அவ்வளவு வழி வாய்ப்புகள் இல்லை. கடந்த நாட்கள் நானும் போதவர் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம். அப்போ இடையில கொஞ்சம் லாங் டிரைவாக இருந்ததுனால ஒரு பிரேக் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு டீ கடையில் கொண்டு போய் இறங்குறோம். நைட்டு 10:30 இருக்கும். ஒரு 2 பசங்க 2 பிள்ளைங்க வண்டியில் வந்து இறங்குனாங்க. டிஷர்ட் போட்டிருக்கா அந்த பிள்ளை, சும்மா நார்மலாக கேஷுவலாக ட்ரெஸ் போட்டிருக்கா. 10:30 மணிக்கு அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நடு ரோட்டில் நின்று செல்ஃபியில் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பையனும் பிள்ளையும். என் இருதயம் துடிச்சுது, எங்கள் 2 பேருடைய இருதயம். அப்பா, இந்த பிள்ளைகளை என்னெல்லாம் நம்பி பெற்றவங்க படிக்க அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இது என்ன பண்ணுது? ரோடாக சுற்றிக்கிட்டு ஹோட்டலாக சாப்பிட்டுக்கிட்டு செல்ஃபோனில் படம் எடுத்துக்கிட்டு எல்லாம். இதில் ரெக்கார்டான எதையுமே அழிக்க முடியாதுங்க. இதில் ரெக்கார்டான எதையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கோ, இது நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, எத்தனையோ ஊழியக்காரவங்க வீணாக போயிட்டாங்க, எத்தனையோ சபைகள் உடைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சவங்க சத்தமாமே அல்லேலூயா. ஸோ கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். என்னோட எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:2. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க, மைக்லையும் வாசிங்க. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. கடைசி வசனத்தை பாருங்க. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தான் மரணமடையும் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென்னு சொல்லுங்க. முதலாவது பரிசுத்தவான்கள் வேதத்தில் யார் பாவம் பண்ணுனா பாவத்தின் தண்டனை என்ன அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். அதை முதல்ல நான் எடுத்துக்கிட்ட அழகான ஒரு கேரக்டர் யாருன்னா சிம்சோன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த சிம்சோனை குறித்து மனோவா தம்பதிக்கு ரொம்ப நாட்கள் குழந்தை இல்லை. மனோவாவுடைய தம்பதிக்கு ரொம்ப நாட்கள் பிள்ளை இல்லாத பொழுது இவங்க தேவ சமூகத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், பிறக்கும் பொழுதே இவன் பையன் தான் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென்னு சொல்லுங்க. ஆனால் அந்த பிள்ளையை குறித்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, அவன் நசரேயனா இருப்பான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நசரேயன் என்பது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. இது ஒரு வித்தியாசமான விசேஷித்த பொருத்தனைகளின் புத்திரன் அவன். அல்லேலூயா. இந்த நசரேயன் அப்படின்னா என்னன்னா, அவனுடைய தலையில முடிய சவரம் பண்ணக்கூடாது, சவரக்கண் கத்தி அவன் தலையில படக்கூடாது, முடிய அவன் மொட்டை அடிக்க கூடாது, சிரைத்து கொள்ளக்கூடாது. அதுதான் நசரேய விருதம். ஹல்லேலூயா. ரைட். இப்ப வளரும் பொழுதே நான் சொல்றேன், அவன் நீ வந்து நசரேய விருதம் கொண்டவே பெலிஸ்தர்களை உன் கையில தான் ரட்சிப்பார்னு அந்த பெற்றோர் சொல்லி சொல்லி பெற்றோருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன் சிம்சோன். ஆமென்னு சொல்லுங்க. ரைட். இப்போ நல்ல குழந்தையா இருந்தா குழந்தையில நம்ம சொல்றதெல்லாம் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. கொஞ்சம் வாலிபமானவனே என்ன பண்ணுவாங்க? நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும், நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த சிம்சோனுடைய ஸ்டேஜ். அல்லேலூயா. இப்போ வளர்ந்து வாலிபன் ஆகும் பொழுது அதற்கு முன்பதாக வேதத்தில் நீங்கள் வசனத்தை குறித்து கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 15:16 அவன் பெலசாலியா இருக்கிறதுனால ஒரு பச்சை கழுத தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவிக்கிறான். அல்லேலூயா. எத்தனைங்க? ஒரே ஒரு தாடை எலும்பு தான்.
ஆனா அவனால செத்து போனவங்க எத்தனை பேரு? சத்தமா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பலசாலி யாரு? நம்மாளு. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய பலசாலி, யாருக்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் அஞ்ச மாட்டான். அவ்வளவு பலசாலியா இருந்தவன் வசனம் 16:1 சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணா? ஒரு வேசியின் வீட்டுக்குள்ள போகிறான். ஹல்லேலூயா. பலசாலியான ஒரு ஆளு, நசரேய விருதம் கொண்ட ஒரு ஆளு, தேவனுக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆளு, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளு. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஹல்லேலூயா. அன்பு சபையே, அந்தரங்கத்தில் பண்ற எல்லா தப்பும் ஒரு நாள் வெளியில வரும். அந்த பாவத்துக்கு உண்டான சம்பளம் தான் மரணம். யாராலையும் தப்பிக்க முடியாது. அந்தரங்கத்தில் பண்ணுகிற காரியங்கள், அந்தரங்கத்தில் பேசுகிற, இப்போ பிள்ளைகள்லாம் பசங்க ஃபோனை பசங்க பேரெல்லாம் பொண்ணுங்க பேராக மாறி போடுது, பொண்ணுங்க பேரெல்லாம் பசங்க பையன் பேராக மாற்றி போகிறாங்க. அப்போ தான் தெரியாது பெற்றவங்களுக்கு. நீ பெற்றவங்களுடைய கண்ணை மறைக்கலாம், கணவனுடைய கண்ணை மனைவி மறைக்கலாம், மனைவியினுடைய கண்ணை கணவன் மறைக்கலாம், ஊழியக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கலாம். பின்பு அவன் காசாவுக்கு போனா, சும்மா போகல, ஒரு வேசியின் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா. போனாங்க, அழகா படுக்க வச்சு மடியில. முதல்ல அவ கேட்குறா, இவ்வளோ பெரிய உன் பலன் எங்கிருந்து வருது எனக்கு சொல்லேன். அவன் உடனே சொல்லியிருப்பானா? சொல்லலை. இவன் ஜகஜால கில்லாடி, சொல்லவே இல்லை. அவள் போட்டு அவளை ஓயாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. எனக்கு நீ சொல்லித்தாகணும் சொல்லித்தாகணும்னையும் ஒரு நாள் அவன் சொல்கிறான், என்னுடைய இத்தனை பலமும் இங்கே தான் இருக்கு. எங்கே இருக்கு? என் முடியை சிரைச்சிட்டா நான் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு ஆள் தான். அழகா மடியில் படுக்க வச்சு அவளுடைய தலையை சிரைக்கிறா. தேவனுடைய பலன் சிம்சோனின் மேலிருந்து வெளியே போனது. அன்பு சபையே, ஏன் இந்த அவல நிலை தெரியுமா? அந்த அதிகாரம் முடிக்கும் பொழுது எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. சிம்சோனே, அருமையான சகோதரா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ பாவத்தை விட்டு ஓடணும்னு தான் கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாங்க? வேடிக்கை காட்டும்படியா சிம்சோனை கொண்டு வந்தாங்க. யாருங்க? பலசாலி, பச்சை தாடை எலும்பெடுத்த 1000 பேரை அடிச்சவன், ஒரு பால சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்ச சிம்சோன், தேவ மகிமை என்னைக்கு தன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போகுதோ, தேவ பலத்தை என்றைக்கு அவன் இழக்கிறானோ, அநேகருக்கு வேடிக்கை காட்டும் பொருளாக கண்கள் பிடுங்கப்பட்டவனா, அநேகருடைய பார்வைக்கு பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷனா சிம்சோன் நிறுத்தப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் என்றைக்கு நசரேயோ பொருத்தனையோ உடைச்சானோ அதுதான் காரணம். ஆண்டவர் யாரையும் பொருத்தனை பண்ணுன்னு சொல்ல மாட்டார். ஆனால் பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அவருடைய கண்ணு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. 2 பிள்ளைங்க இருக்காங்க. என் மூத்தவளுக்கு 26 முடிஞ்சிருச்சு. அவளுக்கு நாங்கள் இன்னும் செல்ஃபோன் கொடுக்கல. என் பிள்ளை காலேஜுக்கு போகிறா. வெள்ளாளரில் காலேஜில் அலோடு, செல்ஃபோன் கொண்டு வர அலோடு. செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. 10:30 மேலே என் பிள்ளைங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நான் படுக்கிறதுக்கு முன்னாடி, பாஸ்டர் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுடைய செல்ஃபோன் என்ன வேணாலும் பாரு, என் முன்னாடி பாரு. என் பிள்ளைங்களுடைய செல்ஃபோனில் லாக் கிடையாது, பேட்டர்ன் கிடையாது, எதையும் மறைக்கக்கூடாது. நாங்கள் அப்பா உள்ளே வந்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாருமே செல்ஃபோனை வச்சுட்டு படுக்க போயிடணும். அல்லேலூயா. எந்த ஃபோன் வந்தாலும் மனைவிக்கு தெரியாமல் ஓடுறது, கணவனுக்கு தெரியாமல் ஓடுறது, தப்பாக பேரை போட்டு பதிவு பண்ணுறது நிறுத்திக்கோ சபையே. கர்த்தர் கடைசி எச்சரிப்பா உனக்கு கொடுக்கிறார். யாரோடு கர்த்தர் இடைப்படுகிறாரோ தெரியாது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், பாவத்தோடு மறுபடியும் விளையாண்டுகிட்டே இருந்தீனா பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. யாராலையும் உன்னை மீட்க முடியாது. எந்த ஊழியக்காரர் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. 60 வயசாயிருச்சு, பாவம் பண்றியா? கர்த்தரிடத்துல மனம் திரும்பு. 20 வயசுல பாவம் பண்றியா? பெற்றோருக்கு தெரியாம வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? பார்வையில, பேச்சில, நடக்கையில, எண்ணங்கள்ல, நினைவுகளிலே ஊழியக்காரனுக்கு தெரியாது. நீ எந்த இடத்துல பதுங்கி கிடந்து கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறியோ, கர்த்தர் சொல்றாரு, அந்த பாவம் ஒன்ன மட்டும் அடிக்காது, உன் பிள்ளைக்காக ஓடுற அந்த அடுத்த சந்ததியை கர்த்தர் கை வச்சிருவாரு. சபைக்கு கவனம் தேவை. யாருக்காக அங்கே ஓடுறீங்க தானே? 5 மணி டியூட்டிக்கு போகிறீங்க,
4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறீங்க, எதுக்கு ஓடுறீங்க? பிள்ளைகளுக்காக தானே. அந்த பிள்ளைகளை தேவன் சாபத்தீட மாத்திட்டா, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கத்த சூனியமாக்கிட்டா, எந்த டாக்டருங்க காப்பாற்ற முடியும் பிள்ளைகளை? சபை ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தட்ட விளையாடாத தேவ ஜனமே, பாவம் அந்த ஆரத்தில் செய்கிற பாவத்தை ஒரு நாள் கர்த்தர் வெளியரங்கமா கொண்டு வந்துட்டார்னு வச்சுக்கோ, இன்னைக்கு கொஞ்சம் நஞ்சம் மதிக்கிறவன் குடும்பம் கூட உன்னை நின்று கேள்வி கேட்பாங்க எல்லாம். அந்த அளவுக்கு சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பாவத்தை விட்டு வெளியில வர எனக்கு கிருபையா உதவி செய்யுங்க. கிருபையா. பாவங்கிறது என்னங்க? சினிமா தியேட்டருக்கு போகிறது பாவங்க. பந்தி இருக்குன்னு தெரிஞ்சு சனிக்கிழமை வரைக்கும் குடிக்கிறது பாவங்க. திருமணமாகி அடுத்தவனுடைய மனைவியை இருதயத்துக்குள்ள நினைக்கிறது பாவம். அடுத்தவனுடைய கணவனை நினைக்கிறது பாவம். வேலைக்கு போற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்ல கணவனுக்கு செய்கிற துரோகம் பாவம். பாவம். பிள்ளைகள் உங்களை நம்பி அம்மா அப்பா காலேஜ் அனுப்புறாங்க, அந்த பெற்றோருக்கு தெரியாம அது ஒவ்வொரு நாளும் ரோட்டு வேலைக்கு போய் 100 நாள் வேலைக்கு போய் என் பிள்ளை கேட்டானேன்னு வண்டியை வாங்கி கொடுத்து, என் பிள்ளை கேட்டானேன்னு செல்போன் வாங்கி கொடுத்து, 4 பிள்ளைகளுக்கு மத்தியில என் பிள்ளையும் நல்லபடியா படிச்சு பட்டதாரியா மாறணும், டிகிரி ஹோல்டரா மாறணும்னு சொல்லி உன் அம்மாவுடைய செருப்பை ஒரு நிமிஷம் நீ பாத்தியா? தேஞ்சி கிடக்கும் அம்மா செருப்பு. அதுக்கு துரோகம் பண்ணிடாத. கர்த்தர் கணக்கு கேட்பார். என்னைக்கு அவன் சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருந்தான், என்னைக்கு தேவனுடைய பொருத்தனைகளை மறந்து, எனக்கு என்றைக்கு தேவன் தன் மேல வைத்திருக்கிற திட்டங்களை மறந்து, தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய அழைப்பை பெற்றவன், தேவனுடைய அர்ப்பணிப்பை பெற்றவன் என்கிற நினைப்பே வராதபடிக்கு என்றைக்கு வேசியின் வீட்டுக்கு விலகி போனானோ அன்றைக்கே கர்த்தருடைய ஆவியானவர் போகல இருந்தாரு, எச்சரிச்சாரு. சத்தமா? உடனே போகலல்ல? ஆமா தானே? ஏங்க இப்படி பார்க்குறீங்க? உடனே போலங்க, இருந்து எச்சரித்து கொண்டே இருந்தார். எங்களை போல ஊழியக்காரவங்க அன்னைக்கு சிம்சோனுக்கு கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறது மட்டும்தான். அன்னைக்கு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்து, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரவங்களை கர்த்தர் கொடுத்து சொல்றாரு இந்த பலிபீடத்துல, அன்பு வாலிப தம்பி, பாவத்தோடு விளையாண்டது போதும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், பாவத்தோடு விளையாண்டது போதும். இன்றைக்கு ஒரு முடிவை எடுங்க. என் வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்கிற அந்த பாவத்தை நானே எட்டி உதைச்சு தள்ள போறேன். ஹல்லேலூயா. நம்ம இடம் கொடுத்தாதாங்க பாவம் உள்ள வரும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க டிவிக்கு அடிமையா இருக்கலாம், செல்போனுக்கு அடிமையா இருக்கலாம், அந்தரங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஆபாச வலைதளங்களுக்கு அடிமையா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஆண்டவரே இதுல இருந்து நான் வெளியில வரணும்பான்னு நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு நான் சொல்றேன். எத்தனை பேருக்கு காசு? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கொடிய பாவ பழக்கம் பல நாட்களா நான் வெளியில பார்க்க நல்ல விசுவாசி, ஆனா இந்த முகத்தை நம்ம பார்த்து ஏமாந்துடலாம், ஆனா இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவரே என் வழி விலகி நான் போயிட்டேன்ப்பா, ரொம்ப தூரம் நான் போயிட்டேன் ஆண்டவரே. என் மேல இருக்கிற அபிஷேகத்தை மறந்து, என் மேல இருக்கிற நசரேய விருதத்தை மறந்து, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை மறந்து ரொம்ப தூரம் போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. சொல்லுங்க, என்னை மன்னிச்சு மறுபடியும் உங்க பிள்ளையா என்னை ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுவீராக. அல்லேலூயா. ஆமாவா? கர்த்தர் நம்மளோடு பேசிட்டு இருக்கிறாரா? என்னைக்கு நம்ம வழி விலகி போயிடக்கூடாது, பொருத்தனையை மறந்து போயிடக்கூடாது. தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளை என்பதை மறக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ அனுபவிக்கலன்னா எப்போ அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு சொல்லுவான், கூட படிக்கிற சொல்லுவான், டே இப்போ அனுபவிடா, அனுபவி ராஜா. எல்லாத்தையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அவனுக்கு தண்டனை என்னன்னு தெரியாது, குடிக்கிறதுனால வர தண்டனை என்னன்னு தெரியாது,
விபச்சாரத்தினால வருகிற தண்டனை என்னன்னு தெரியாது. வேசியின் வீட்டுக்கு போகிறதுனால உண்டான தண்டனை என்னன்னு அவனுக்கு தெரியாது. தேவனுடைய சபைக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய பந்தி எடுக்கிற உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இது பாவம், இங்க நான் நிக்க கூடாது, இது பாவம், இதை நான் பார்க்க கூடாது, இது பாவம், இன்னாரோடு நான் சேரக்கூடாதுன்னு ஆண்டவருடைய பிள்ளையாக எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன். சத்தமாமே? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தானே, நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கார் தானே. முடிஞ்சு போறக்குள்ள இதை தூக்கியே போட்டாலும் நான் சந்தோஷப்படுவேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உபாகமம் 23:21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பொருத்தனை பண்ணுனா அதை செலுத்த தாமதம் பண்ணாது. பொருத்தனை செலுத்தாம போனா, வசனத்தை வாசித்து முடிங்க, அது உனக்கு பாவமாகும். எங்க டிவியில் டிஸ்பிளே ஆகுதா இல்லையா? ஆகுதா? ரைட், வாசிங்க பார்ப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில், அது உனக்கு பாவமாகும். ஆமென். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணின கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாரு. சொல்லுங்க, கட்டாயப்படுத்த மாட்டாரு. ஆனா பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றாம நீங்க இருந்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அது நமக்கு பாவம். சொல்லுங்க, அது நமக்கு. எத்தனை பேர் வியாதி நேரத்தில் பொருத்தனை பண்ணுனீங்க? ஐசியூக்குள்ள எத்தனை பேர் பொருத்தனை பண்ணினீங்க? ஆண்டவரே, இந்த ஒரு முறை ஜீவனை கொடுத்துருங்க, கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். மாசத்துல ஒரு நாள் கூட இப்ப சபைக்கு வரத்துக்கு நேரம் இல்லாத அளவுக்கு உலகத்துக்கு ஓடுறோம். எங்க ஓடுறேன்னு தெளிவா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லலை. ஆண்டவர், நீங்க ஆண்டவருக்காக ஓடுவீங்கன்னு நினைச்சாரு, ஆனா நீங்க ஓடுறது ஃபுல்லா உலகத்துக்குன்னு ஆண்டவருக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. ஆமென்னு சொல்லுங்க. பலவீன நேரத்தில் பொருத்தனை பண்ணினீங்க, பிள்ளைங்க எக்ஸாம் டைமில் நல்ல மார்க் எடுக்கணும்னு பொருத்தனை பண்ணினீங்க, வியாதி நேரத்தில் பொருத்தனை பண்ணினீங்க, ஒரு காடு வீடு விற்கிறப்ப ஆண்டவரே நல்லபடியாக விற்றா பிள்ளைகளுக்கு திருமணமானா எத்தனை பொருத்தனை பண்ணியிருக்கோம். வசனம் சொல்லுகிறது, அந்த பொருத்தனை செய்யாமல் போனா, வாய் திறந்து சொல்லுங்க, அது எனக்கு பாவமாய் மாறி போகும். அல்லேலூயா. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணினீங்களோ அவர்களிடத்துல கர்த்தர் மறுபடியும் கேட்கிறாரு, அம்மா ஐயா, நீ பொருத்தனை பண்ணினேயே, அந்த பொருத்தனை தேவ சமூகத்தில் செலுத்திட்டியா அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறாரு. செலுத்தாதவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட இனிமேட்டு தவணை கேட்கக்கூடாது. உடனே என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசி பொருத்தனை காணிக்கையோ பொருத்தனை காரியத்தையோ தேவனுக்கு செலுத்தாமல் போனால் அது நமக்கு பாவமாக முடியும். ஹல்லேலூயா. எடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் பெரிய நாமம். எடுத்து என்னோட வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மாம்சமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. போதும். அல்லேலூயா. முதலாவது சிம்சோனை குறித்து வாசித்தோம். இந்த சிம்சோன் என்ன பண்ணா, பொருத்தனைகளை மீறும் பொழுது தேவனுடைய ஸ்தோத்திரம், தேவனுடைய காரியத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன் என்கிற அந்த ஸ்தானத்தை மீறும் பொழுது அவன் என்ன பண்ணான், அவனுடைய பாவத்துக்குண்டான தண்டனை சிம்சோனுக்கு மரணமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. அவன் உயிரோடு இருந்தவர்களை பார்க்கிலும் அவன் மரிக்கும் பொழுது அவனால கொல்லப்பட்டவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பலசாலியா இருந்தாலும், எவ்வளோ ஜைஜாண்டிக் ஃபிகரா இருந்தாலும், எவ்வளோ எஜுகேட்டட் பர்சனா இருந்தாலும், எவ்வளோ ஹைஃபையான ஒரு ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீட்டில் குடியிருந்தாலும், பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு சம்பளம் மரணம் என்று என்னுடைய வேதம் எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஆமென்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை அசைத்து சொல்லுங்க. ஆமா, பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான். இனி இந்த பாவத்தை நான் துணிகரமா செய்கிறவங்களை எச்சரிப்பேன் அப்படிங்கிறவங்க சத்தமா. அல்லேலூயா.
ரெண்டாவது அனனியா சப்பீரால குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் தேவனிடத்தில் பொய் சொன்னதினாலே அந்த பாவத்துக்கு சம்பளம் மரணமாய் இருந்தது. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள்ல பரிசுத்த ஆவியானவர் வராரு. எல்லாரும் மேல் வீட்டறையில் இருக்கிறாங்க. எல்லார் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. எல்லாரும் அந்நிய பாஷையில நிரம்புறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தையும் மாத்திடுறாரு. ஆமென்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே இருதயம், ஒரே சிந்தை, ஒரு மனம் வருகிறது. அப்ப என்ன பண்ணாங்க? இந்த பரிசுத்தாவின் காலங்களில் முதல் நூற்றாண்டிலே ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. வாய் தரங்க. ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? தூங்குறவங்கள ஆமென்னு சொல்லுங்க. ஐயோ, ஜனங்களுக்குள்ள மாற்றம் வந்துருச்சு. என்ன வந்துச்சு? எல்லாரும் தங்களுடைய சொத்து பத்தை வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சு பொதுவா அனுபவிச்சான். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒன்றும் கிடையாது. ஆவியானவர் சபையை நிரப்பும் பொழுது, ஆவியானவர் சபைக்குள்ள ஊற்றப்பட்ட முதல் நூற்றாண்டில நடந்த சம்பவம் எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எவ்வளோ நல்லா இருக்குல்ல. பணக்காரன் 1 லட்சம் ரூபாய்க்கு இடத்த வித்திருப்பான். ஏழை குடியானவன் 2 புறாவை வித்திருப்பான். 1 லட்சம் ரூபா வித்தவனும் சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்டான். 2 புறாவை வித்தவனும் அதே பிரியாணியை பகிர்ந்து இவனும் சாப்பிட்றான். அல்லேலூயா. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பொதுவாக வச்சு அனுபவிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே சிந்தை. சொல்லுங்க, எல்லாருக்கும் சத்தமா ஒரே மனம், ஒரே இரு. ஏமா தம்பி மாதிரிலாம் வாய் தெரியல? சொல்லுங்க, ஒரே சிந்தை. இப்படி உட்காந்துருந்தான், சொன்னோன்னே டப்புன்னு இப்படி ஆயிட்டான். ஒரே சிந்தை, ஒரே மனம், ஒரே ஆவி. இப்படி சபைக்குள்ளே இருக்கணும்னு நாங்கள் ஓடுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எழுப்புதல் வரும்பொழுது அப்படி கொண்டு வருவார் சபைக்குள்ளே. மறுபடியும் அப்படியே எப்படி டைம் 12 மணிக்கு மறுபடியும் நிற்குதோ அதே போல் ஆதி நாட்களில் இருந்த அதே அபிஷேகம், அதே ஒருமனம், அதே சமாதானம், அதே செழிப்பு, அதே அன்பு எல்லாம் மறுபடியும் சபைக்குள்ள நிற்கும். அப்ப எழுப்புதல் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்படி சபைக்குள்ளே பாகுபாடு இல்லாம சந்தோஷமா இருக்கிறப்ப அனனியாவும் சப்பீராலும் 2 பேரும் தங்களுடைய சொத்தை வித்து கொண்டு வராங்க. தங்களுடைய சொத்தை வித்துக்கிறாங்க. இதுதான் பத்திரம். இந்த பத்திரத்தை கொண்டு போய் விற்று வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு கை ஃபுல்லாக காசு இருக்கு. மனைவி சொல்கிறா, இத்தனையும் கொண்டு போய் பேதுரு வட்டியா கொடுக்கணும். புருஷன் சொல்கிறான், ஆமாடி கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணலாம்? மெதுவாக பேசியா, பக்கத்து விசுவாசிக்கு காது கெட்டுற போது. சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. அப்பையும் நம்ம தான் சூப்பர் ஸ்டார், நம்ம தான் ஆலோசனை கொடுக்குறோம். யோ, உனக்கு ஒன்றுமே தெரில, முட்டாளு. அது கல்யாணம் ஆனோனையுமே நிரூபிச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறா? கணவன் அறிய மனைவியும், மனைவி அறிய கணவனும் ஒரு பங்கை வஞ்சித்து பீரோவில் வச்சு நல்லா உள்ளாக்கரில் வச்சு பூட்டிட்டு முதல்ல சொல்கிறா, யோ நீ தான் ஓட்டவாயி, பேதுருட்ட முதல்ல நீ போ. நீ ஏதாவது பிசக பேசுகிற ஆள் தான், நான் பின்னாடி ஜமாளிச்சுக்கிறேன். அல்லேலூயா. புரிஞ்சுதா? கர்த்தருடைய வார்த்தை புரிஞ்சுதா? உடனே அனனியா வரான். வந்தோடனே பேதுரு கேட்குறாரு, எப்பா நிலத்தை இவ்வளோதான் வித்தியா? வசனம் போடுமா? ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் பேதுருவே, இவ்வளோதான் நான் நிலத்தை வித்தேன்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், பரிசுத்த ஆவியினிடத்தில், சத்தமா படிங்க, பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை, அந்த இடத்தை விற்கிறதுக்கு முன்னாடியும் அது ஓ சொத்து தான், இடத்தை விற்றதுக்கு அப்புறமும் அது ஓ சொத்து தான். பரிசுத்த ஆவிட்ட ஏன் நீ பொய் சொல்லும்படியா சாத்தான் உன் இருதயத்தை, உனக்கு நில கொள்ளலை, ஊழியக்காரருக்கு எல்லாமே வெளிப்படுத்த சொன்ன உடனேயும் மறித்து கீழே விழுறான். சொன்ன வாயில வார்த்தை இருக்கிறப்பயே அப்படியே செத்து விழுகிறான். அப்படி ஒரு கற்பனை பண்ணுங்க, அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறான். இதெல்லாம் நடந்து முடிச்சு வாலிபர்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் கழித்து, சொல்லுங்க சபை சத்தமா, ஒரு பணத்தை அடக்கம் பண்ண ஒரு 3 மணி நேரமாக அது வேணும். 3 மணி நேரம் கழிச்சு ஒன்றுமே தெரியாம மிஸ்ஸஸ் அனனியா உள்ள வராங்க, சப்பீரால் உள்ள வராங்க. எங்கம்மா இவ்வளவுக்கு தான் வித்தியா? ஆமா சாமி, சத்தியமா இவ்வளவுக்கு தான். அன்பு பிள்ளையே, உங்கள்கிட்ட ஊழியக்காரவங்க நாங்கள் என்ன தெரியுமா கேட்போம்? ஏன் சபைக்கு லேட்டாக வர? ஏன் சரியாக ஆராதிக்க மாட்டேங்கிற?
ஏன் தேவனுடைய காரியத்தில் வேகம் காமிக்க மாட்டேங்கிற? 40 நாள் உபவாச கூட்டம், ஒரு நாளைக்காவது வரலாமில்ல அப்படின்னு தேவனுடைய காரியத்தில் தான் ஊழியக்காரவங்க கேள்வி கேட்போம். அல்லேலூயா. நீ எந்த காரியத்தை பொய்யே சொல்லக்கூடாது. தேவனுடைய காரியத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லும் பொழுது சபைக்குள்ள நடந்த சம்பவம், ஒரே குடும்பத்தில் 2 மரணங்கள். அந்த அடுத்த வசனம் சொல்லுது, இந்த சங்கதி சபைக்குள்ள வரும் பொழுது சபையாருக்குள்ளே மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சபையாருக்குள்ள மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏன்பா சபைக்கு வரல? ஒரு பொய். ஏன்பா ஆலயத்துக்கு லேட்டா வர? ஒரு பொய். எங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை போனேன்? அதுக்கு ஒரு பொய். இப்படி பொய்யா சொன்னேன். அந்த நாட்களுடைய ஆவியானவர் அப்படியே ரிட்டர்ன்ல சபைக்குள்ள வந்தா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜீவனோட? சபை ஃபுல்லா காலியா தான் இருக்கும். சத்தமா ஆமென். ஆனா கிருபையின் காலங்க. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ஆண்டவர் எல்லாத்துலேயும் கிருபை வைக்கிறார். கிருபை கிருபை கிருபை. விபச்சாரம் பண்ணா திரும்ப கிருபை. ஹல்லேலூயா. தாயத்து கட்ட போறியா? கிருபை திரும்பு. மசூதிக்கு போய் ஓதுறியா? கிருபை திரும்பு. பிரிவினை பண்ண ஜாதகம் பார்க்க ஜாதகத்தை எடுத்துட்டு ஜாதகக்காரன் வீட்டுக்கு போறியா? கிருபை திரும்பு. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் கிருபையா இருக்க மாட்டாரு. அடுத்த வாரம் வந்து இன்னொரு சத்தியத்தை கேட்கிற வரைக்கும் நீ ஜீவனோட சபை இருக்கணும்னா கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்தில் ஊழியக்காரவங்கள்ட்ட பொய் சொல்லிட்டோம் தப்பிச்சிட்டோம் நினைக்காதே. பரிசுத்த ஆவியார்ட்ட பொய் சொல்லும்படியா உன் இருதயத்தை சாத்தான் ஏவராமா. ஹல்லேலூயா. ஊழியக்காரவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது. தேவனுடைய காரியம்னு வரப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எல்லா காரியத்திலையும் நம்ம எவ்வளவு வேகமா இருக்கிறோம். ஆமா தானே? தேவனுடைய காரியம்னு வரப்ப இந்த இருதயம் துடிக்க கூடாதா? இந்த இருதயம் போராடணும்ல. 40 நாள் உபவாசம், 9 மாசம் முடிய போது எத்தனை பேருடைய கோல் இன்னும் வறண்டு கிடக்கு? ஆமாவா இல்லையாங்க? பிள்ளைங்களை சத்தம் போடாம பார்த்துக்கோங்க. எத்தனை கோல் இன்னும் துளிர்க்காம இருக்கு? எத்தனை பிள்ளைங்களுடைய வீட்டில் நன்மை நடக்காம இருக்கு? ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? தேவனுடைய காரியத்துக்கு எல்லாத்துக்கும் உதாசீனப்படுத்தி தேவனுடைய காரியத்தில் எல்லாற்றிலையும் சாக்கு போக்க தேடுகிற சபையா இன்னைக்கு சபை மாறி போச்சு. எங்கள்கிட்ட போய் சொல்லலாங்க, நாங்க சாதாரண மனுஷங்க, இந்த பலிபீடத்துல இருந்து இறங்கிட்டோம்னா உங்களை போல மனுஷங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரவங்கள்ட்ட பரிசுத்த ஆவிட்ட வாய் திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த கடைசியில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, இங்கிட்டலாம் சொல்லுங்க, நடுவுலலாம் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவிட்ட போய் சொல்லுவோமானால் அதற்கு உண்டான சம்பளம் மரணம். ஷக்கமலஹரபா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா விளையாண்டாதீங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, தேவனுடைய காரியத்தில் முடிந்த அளவுக்கு சரிப்படுத்த சபை பார்க்கணும். முடிந்த அளவுக்கு உங்களை காத்துக்கோங்க. மீதி 50% அவர் நமக்கான காரியத்தை செய்வார். தேவ சமூகத்தில் விளையாடாதீங்க. தேவனுடைய ஆலய காரியத்தில் அசதியாக இருக்காதீங்க. தேவனுடைய வீட்டில் அங்கே எல்லாருக்கும் நன்மை நடக்கிறப்ப அந்த நன்மைக்கு கொஞ்சம் கூட நேரத்தை ஒதுக்கி உபவாசிக்காம குடும்பமாக ஜெபிக்காம ஏதோ வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாள் இந்த வேதத்தை தூக்கிட்டு நான் சபைக்கு வந்தால் பரலோகம் போயிருவேன்னு கற்பனை கோட்டையில் உட்கார்ந்துருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் நீ பரலோகத்துக்கு வர முடியாது. 4 வாரங்களும் தேவ சபைக்கு வரணும். 12 திருவிருந்துக்கும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். அதிகாரப்படை வேளையிலே தேவனுடைய சபையில் வந்து காத்திருக்கிறவர்களுக்கு தான் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அந்த எக்கால சத்தத்துல முதல்ல சபை எடுத்துக் கொள்ளப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியாய தீர்ப்பு முதல்ல எங்க தெரியுமா வரும்? போதகர் நிறைய செய்தி கொடுத்திருக்கார். நியாய தீர்ப்பு முதலமைச்சர் வீட்டில் வராது. நியாய தீர்ப்பு நம்ம வீட்டில் ரொம்ப பணக்காரன் நம்ம ஏரியாவில் இருக்கா பார்த்தீங்களா, அவன் வீட்டுக்கெலாம் வராது. முதல் நியாய தீர்ப்பு தேவனுடைய சபைக்குள்ளே வரும். கடந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரபலமான நடிகர் ரோபோ சங்கர் இறந்துட்டார். எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அந்த மனுஷன் வியாதியில் மரித்து போனார். ஆனால் அவங்க மனைவி சொல்கிறா, அதிகப்படியான குடி என் கணவனுடைய ஜீவனை பறிச்சிருச்சு. அந்த மனுஷன் போகாத தேசம் இல்லைங்க, பல லட்சங்கள் கோடிகள் கையில் இருக்குது. சரீரத்தை யாராலையும் காப்பாற்ற முடியல.
சுருங்கி போன இவரை யாராலையும் பாதுகாக்க முடியல. பணம் இருக்கு, காசு இருக்கு, அழகு இருக்கு, திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு ஓடாதே. எல்லாத்தையும் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறவர் என்னுடைய தேவன். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சபைக்கு இவ வரலன்னா ஊழியக்காரங்க கட்டாயம் கேள்வி கேட்போம். கேள்வி கேளுங்க பாஸ்டர்னு சொல்றவங்களாம் கையை அசைச்சு காமிங்க. அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, யார் கையெல்லாம் கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஏங்க, உங்களை கேட்க ஒரு ஆள் வேணுங்க. நீ ஏன்பா வீட்டில் அது வாங்கின இது வாங்கலாம் கேட்க மாட்டோம். தேவனுடைய காரியம் வரப்ப உங்களை கேள்வி கேட்க, உங்களை கண்காணிக்க ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இந்த வயசுலயே உங்களுக்கு இருக்காரே நினைக்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி நல்ல சத்தமா ஹல்லேலூயா. கேள்வி கேட்க எனக்கு ஒரு ஆள் இருக்கு. உங்க அப்பா உயிரோட இல்லாம இருக்கலாம், உங்க அம்மா உயிரோட இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இந்த இடத்துல இருந்து பலிபீடத்துல கேள்வி கேட்கும் பொழுது என் இருதயம் கோபப்படக்கூடாது, என் இருதயம் சஞ்சலப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உண்மைக்குமே நாங்க பிளஸடான ஊழியக்காரவங்க. நல்ல ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே வைபோட எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அநேகருக்குள்ளே இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. நான் பாவத்தை விட்டுட்டு இனி இருக்கிற காலத்துலையாவது பரிசுத்தமாக வாழணும். டக்குன்னு எந்திரிக்கணும். 40, 50, 70, 80 எந்திரிக்குது. 20, 30 உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. பாவத்திலேருந்து நான் வெளியில் வரணும். தேவ கோபம் என் சந்ததியை சுமக்கக்கூடாது. பாவத்திலேருந்து நான் மீண்டு ஓடி வந்துடணுங்கிறவங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்தை விட முடியாது. ஆண்டவரே, இந்த பாவ பழக்கத்திலேருந்து என்னால் மீண்டு வர முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் வந்ததுன்னா அந்த பாவம் ஒன்றை விட்டு ஓடிடும். கர்த்தருடைய வல்லமை வந்துச்சுன்னா அந்த பாவம் ஒன்றை தொடறதுக்கு பயப்படும். கர்த்தருடைய வல்லமை வந்துச்சுன்னா நீ அந்த பாவத்தோட டிராவல் பண்ண உங்களுக்கு இப்ப அந்த பாவம் பெரிய கசப்பா வெறுப்பா மாறி போயிடும். எத்தனை பேர் இடம் கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால முறியடிக்க போகிறேன். நெடுநாள் பாவம், தலைமுறையாய் வந்த பாவம், இயேசுவின் நாமத்தினால் சரீரத்துல செய்த பாவத்தை இன்னைக்கு கர்த்தர் சுட்டெரிக்க போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆயத்தத்தோடு கூட இருப்போம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாப்பு. பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாப்பு. பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. போராயுதம் தரித்தேன், போர் செய்வேன், போர் செய்வேன். போராயுதம் தரித்தேன், போர் செய்வேன், போர் செய்வேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டி. எவ்வளவு பெரிய பாவ மதிலா இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கிய மடிந்திடுவார். பயந்து நடுங்கிய எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கிய மடிந்திடுவார். பயந்து நடுங்கிய மடிந்திடுவார். போராயுதம் தரித்தேன், போர் செய்வேன், போர் செய்வேன். போராயுதம் தரித்தேன், போர் செய்வேன், போர் செய்வேன். போராயுதம் தரித்தேன், போர் செய்வேன், போர் செய்வேன். ரக்கபலகரபரபரபரபா. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய கோலியாத்து, பெரிய வாட்ட சாட்டமான கோலியாத்து 40 நாள் நின்றுகிட்டு சொல்றான், என்ன அடிக்க ஆளே இல்லையான்னு சொன்னேன். அவ்வளவு பெரிய கோலியாத்து அடிக்க ஒரு தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம்
அபிஷேகம். எவ்வளவு பெரிய பாவ பழக்கத்துல நீ மாட்டிட்டு இருந்தாலும் உன் மேல இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது அந்த பாவத்தை உதறுவதற்கு, அந்த பாவத்தை உதறுவதற்கு, அந்த பாவத்தை சீனு சொல்றதுக்கு கர்த்தருடைய மகிமை, 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 கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இந்த பாவம் வேணாம், இந்த அடிமைத்தனம் வேணாம், நாள்பட்ட இந்த காரியம் எனக்கு வேணாம். கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கர்த்தர் சபையை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. அவர் தம்முடைய சபையை ரொம்ப நேசிக்கிறார், தம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறார். பாவத்தோட பிறந்து பாவத்தோட வாழ கர்த்தர் சபையை முன்குறிக்கலே. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியா கர்த்தர் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்ல, நம்மளை எவ்வளோ அன்பா நேசிக்கிறார்ல. பாவம் செஞ்சவங்க குற்ற உணர்வோடலாம் இருக்காதீங்க. அதை விட்டுட்டு வரத்துக்கு பிரயாசப்படுங்க. அதை சீனு என்ற அளவுக்கு ஆவியானவர் மட்டும்தாங்க சபைக்குள்ள கிரியை செய்ய முடியும். பாவத்தை தண்ணி போல எத்தனை ஆண்டுகள் நம்ம காலத்தை மறைஞ்சி யாருக்கும் தெரியாம குற்ற உணர்வோடைய வாழுவோம். இன்னைக்கு படுக்கிற மனுஷன் நாளைக்கு ஜீவனோடு எழும்புனாதான் உண்டு. பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கான சபைக்குள்ள கர்த்தர் கேட்கிறார். என் பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டாயிற்று. இன்னைக்கு இரவு மரணம் என்னை சந்தித்தாலும் எக்கால சத்தத்தில் என் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் மத்தியில் பரலோகத்தில் நான் போய் இருப்பேங்கிற பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாத இருக்கிற பிபிஎஸ் சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முடிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து, கர்த்தர் ரொம்ப நல்லவர், நம்மளை ரொம்ப நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்தாவி ஊழியக்காரவங்கள்ட்ட பொய் சொல்கிறதுக்கு அனனியா சப்பீராளுக்கு ஒரு துணிகரம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? துணிகரம். அந்த துணிகரம் வந்தாலே பாவத்தை பாவம்னு சொல்லி சிந்தனை பண்ண தோணாது. சபைக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? துணிகரம் வந்துடக்கூடாது. சொல்லுங்க. நான் என்ன பண்ணினாலும் என்ன கேள்வி கேட்க என் ஆண்டவர் இருக்கிறாரு, அடுத்து என் தகப்பன் இருக்கிறாரு அப்படிங்கிறவங்க பொழைச்சிக்குவீங்க. டிக்கெட் நேரம் அங்கே கிடைக்கும். என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு எந்திரிக்கிறவங்களே ஒரு டப்புன்னு ஒரு தட்டு தட்டி ஒரு சின்ன பல்லு வலியை தான் கொடுப்பாரு. 4 நாள் பேச முடியாது. ஒரே ஆக்ஷன் தான். இதுக்கு என்ன ஊமை படமாக கற்றுக்கிட்டு வர முடியும்? இவன் சொல்கிறது அவளுக்கு புரியாது, அவன் சொல்கிறது இவளுக்கு புரியாது. வீட்டில் ஒரே யுத்தம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:4. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக. போதும். ஸ்தோத்திரம். 18:3மா? 18:13. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக. போதும். அல்லேலூயா. நேரம் இல்லாததுனால வேகமாக போகிறேன். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18:4 1 ராஜாக்கள் 18:13 வசனத்தை போடுங்க. ஸ்தோத்திரம். இந்த எசபேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எசபேல் பாவத்துக்கு உண்டான சம்பளம் மரணத்தை குறித்து பார்க்குறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை குறித்து தான் கர்த்தர் நம்மளோடு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணமாக இருந்தாலா எசபேலை குறித்து வாசிக்கிறோம். இவள் என்ன பண்ண? எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுறா. அவளுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரவங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்னால எசபேலுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இந்த எசபேல் என்பவள் பாகாலின் பலிபீடங்களையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் வைத்து அவள் வாழ்ந்து கொண்டிருந்த அவர் ராஜாத்தி. ஆனால் என்றைக்கு எலியா 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டிட்டாங்கிற செய்தி எசபேலுக்கு போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. எசபேலுடைய காதுக்கு போது ஓன் தீர்க்கதரிசிகளை ஒரு மனுஷன் வெட்டினான். எத்தனை தீர்க்கதரிசிகளை? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரு எலியா வெட்டிட்டான். அல்லேலூயா. இப்போ அவனுக்குள்ள பயங்கரமான வைராக்கியம் எசபேலுக்குள்ளே. ஏன் தீர்க்கதரிசியை நீ எப்படி கொல்லலாம்? அல்லேலூயா.
உடனே என்ன பண்ணுறா, அடுத்த நாள் எலியாவுக்கு ஒரு செய்தி சொல்கிறா, நாளைக்கு காலையில் உன் உடம்புல தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தலை இருக்காது. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட எலியா ஓடி போய் அழகான ஒரு சூரச்செடியை செலக்ட் பண்ணி, எப்பாடா சாமி, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. 450 பாகால் தீர்க்கத்தில் வெட்டின அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியா, கர்மேல் பர்வதத்தில் சவால் விட்ட எலியா, கர்த்தரானா நான் கர்த்தரானா, வானத்திலிருந்து அக்கினி வரட்டும்னு சொல்லி அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி சவால் விட்ட எலியா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எலியாவின் வார்த்தையின்படியே வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலியா, ஒரு எசபேலுடைய வார்த்தை, ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற வார்த்தை, அப்படிதாங்க வைராக்கியம் நமக்கு வரணும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய மனுஷி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மனுஷன் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மனுஷி சொல்லுங்க. நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய ஒரே ஆள் அவர் மட்டும்தான். எத்தனை பாகால் தீர்க்கதரிசி வந்தாயின்னு உலகத்துல இருக்கிற அவனை காட்டிலும் நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவர். உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய விக்கிரகமா இருக்கட்டும், உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து என்னுடைய ஆண்டவர் பெரியவர். என் இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னாடி, என் இயேசுவின் சிலுவைக்கு முன்னாடி எந்த எசபேலும் என்னை டச் பண்ண முடியாது. அப்படி ஒரு வைராக்கியம் சபைக்குள் இருக்கணுங்க. இந்த வருஷத்தில் இதை மாதிரி இன்னும் 2-3 கூட்டம் உள்ள வந்துடும். ஹல்லேலூயா. எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய கூட்டத்தில் போய் உட்கார்ந்துடாதீங்க. நான் தேவனுடைய ஆவியை பெற்றவள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவள். இப்போ இந்த செய்தி எசபேலுக்குள்ளே வந்தோனையும் எலியா தீர்க்கதரிசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவள் என்ன சொன்னானா, எல்லா ஏன் தீர்க்கதரிசியில் கொன்னேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன். எசபேலுடைய பாவத்துக்கு சம்பளம் என்ன தெரியுமா, 3வது மாடியிலிருந்து அவள் தள்ளப்பட்டு அவளுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கி போட்டுச்சு. அன்பு சபையே, என்னைக்கும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஜனங்க எழும்பிடாதீங்க. நான் பாஸ்டர் கேள்வி கேட்குறேன் பாரு, நான் பாஸ்டர்கிட்ட போய் நின்று பேசுகிறேன் பாரு, நான் சொல்கிறேன், இந்த 2 லைன் சேருக்கு முன்னாடி கூட உன்னால் வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி சொடக்கு போடுறது, கையை நீட்டுறது, கேள்வி கேட்குறேங்கிறது ஒரு நாள் கர்த்தர் விட மாட்டார். ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எசபேல் கொல்லணும்னு நினச்சா, ஆனால் அதை ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எசபேல் பேசினாலே அது தேவனுக்கு விரோதமான சாபம்னு எசபேலுக்கு தெரியல. அல்லேலூயா. சில நேரத்தில் 4 பேர் சேர்ந்து உங்களை உசுப்பேத்தி விடுவான். என்ன பண்ணுவான், பாஸ்டர் கேட்கலாம், பாஸ்டர்மா கேட்கலாம், நாங்கள் நீங்கள் சொல்கிறபடி கேட்கல, அவர் என்ன ஆர்டர் போடுறாரோ அதன்படி தான் சபையை நடத்துவோம். அல்லேலூயா. இங்கே ஷெட்யூடு போட்டு நடத்துகிற சபை கிடையாது, ஷெட்யூடு போட்டு செய்தி கொடுக்குற சபை கிடையாது. அன்றன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை விட்டு, படிப்பை விட்டு, அந்தஸ்தை விட்டு, உலகத்தின் வேலையை விட்டுட்டு ராஜாவுடைய வேலையை செய்ய வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜா வீட்டு பிள்ளைகள் நாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நாங்க. இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள பிரச்சனைங்க. ஊழியக்காரவங்களை கேள்வி கேட்கணும். நான் சொல்றேன், ஊழியக்காரன் நின்னாலும் விழுந்தாலும் அவன் கர்த்தருக்குரியவன். ஹல்லேலூயா. எசபேலை எல்லாம் தூண்டி விட்டு கேட்குறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எசபேலுடைய கையில் எலியாவை ஒப்பு கொடுக்கல. எசபேல் மேலேருந்து கீழே விழுந்து செத்து போனா, எலியாவை கர்த்தர் அப்படியே உயிரோடு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய கையில் ஊழியக்காரனுடைய ஆத்துமாவே என் தேவன் கொடுக்கவே மாட்டாரு. யாரும் வாழக்கூடாது, இந்த ஈரோட்டுக்குள்ள நீ இருக்கக்கூடாது, உன் ஊழியம் தலைக்கக்கூடாதுன்னு 1000 பேர் இந்த பிபிஎஸ் சபைக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தருடைய மகிமை நேர நின்று கொண்டு சொல்லுகிறேன், எங்களுக்கு விரோதமாக வந்தவன் எல்லாம் போய் சேர்ந்துட்டான். ஆனால் அந்த எலியாவை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு காற்று வந்துச்சு, சுழல் காற்று, எங்கே போயிட்டாரு, அந்த எலியாவை எந்த மனுஷனுடைய கையிலையும் இரத்த சாட்சியாவோ சத்துருவாவோ மரணத்தை கொண்டோ கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாக எழும்பிடாதீங்க. என்ன காரியம்னாலும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. கேள்வி கேட்கணுன்னு இருந்தா அப்பா அப்படி முழுங்கிருங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. 3 பேருடைய மரணங்கள். முதலாவது மரணம் யாரு, சிம்சோனுடைய மரணம், அனனியா சப்பீராளுடைய மரணம், எசபேலின் மரணம். இவர்கள் 3 பேரும்
சரீரத்துக்கு உண்டான மரணங்கள், பாவத்து நிமித்தமா மரித்து போனார்கள். கடைசியா ஆவிக்குரிய மரணம். வாசித்து முடிக்க போகிறோம். என்னோட வாசிங்க. தேவனுக்கு மகிமை முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 3:3. ஆதியாகமம் 3:3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். போதுமா? ஹல்லேலூயா. 4வது ஆதாமின் ஆவிக்குரிய மரணம். ஸ்தோத்திரம். 3 பேருடைய மரணம் சரீரத்தில் ஏற்பட்ட பாவத்து நிமித்தமாய் செய்த மரணம். 4வது ஆதாமின் ஆவிக்குரிய மரணம். வசனம் 3:3 வாசிக்கிறோம். தோட்டத்தின் விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு, அண்டர்லைன் பண்ணுங்க, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிச்சிடாத. ஏன்னா புசிக்கிற நாளிலே நீ செத்து போவ, நீ மரிச்சு போவேன்னா ஆண்டவர் உலக பிரகாரமான சரீர பிரகாரம் நம்ம மரணத்தை குறித்து அங்கே சொல்லலை. இந்த கனியை நீ சாப்பிட்டீன்னா ஆவிக்குரிய மரணம் வரும்னு கர்த்தர் சபையை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மரணம் எப்படி வரும்னா, என்றைக்கு தேவனுடைய சத்தத்தை ஏதேன் தோட்டத்தில் கேட்கக்கூடாதபடிக்கு ஆதாமும் ஏவாளும் ஒருமனப்பட்டு தங்களை ஒளித்து கொண்டார்களோ, தங்களை மறைத்து கொண்டார்களோ, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு எந்த குடும்பம் மறைந்திருக்கோ அன்றைக்கே ஆவிக்குரிய மரணம் ஒரு விசுவாசியை சந்திக்கும். ஹல்லேலூயா. சபைக்கு போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களை யாரும் தள்ளக்கூடாது. டே எந்திரிடா, டே பல்லு விளக்குடா, அம்மா தண்ணி காய வச்சிருக்கேன்டா, சட்டை அயன் பண்ணி வச்சிருக்கேன்டா, உங்களை யாரும் தள்ளக்கூடாது. அப்படி சபைக்கு வருவது ஒரு கட்டாயத்தின் பேரில் வருகிறவர்களாக இருந்தா, அன்பு சபைக்கு நான் சொல்கிறேன், நீ ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய மரணம் ஒரு நாள் உன்னை ஆண்டவருக்காக எழும்பவே விடாத அளவுக்கு உன்னை சமாதியாக்கிரும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோன்னா காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணி துதிச்சு இருதய சந்தோஷத்தோட, பலவீனம் இருக்குது, போராட்டம் இருக்குது, காசு இல்லை, சரீரத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சண்டை, எனக்கு அது ஒன்று மட்டும் புரியல, சண்டை வந்தால் சபைக்கு இல்லை, சண்டை வந்தால் கல்யாணத்துக்கு போகிறோம். ஹல்லேலூயா. இது எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயம் வந்துட்டா முதல் ஆளா நீங்க தேவ சமூகத்தில் வந்து நின்று பாருங்க. இக்காலத்து பாடு இன்னும் வரப்போற மகிமைக்கு ஒப்பானது இல்லை. ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவாரு, இவ்வளோ பிரச்சனையில என் அம்மா, இவ்வளோ போராட்டத்தில் என் சகோதரன், இவ்வளோ பாடுகளை என் வாலிப பிள்ளை எனக்கா வைராக்கியமா நின்னாலேன்னு சொல்லி உங்களை கனப்படுத்துறதுக்கு என் தேவன் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார், என் தேவன் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு தேவ பிரசன்னத்தை இழப்போம் தெரியுமா? என்னைக்கு நம்ம ஆவிக்குரிய மரணம் நமக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம சபைக்கு வந்தால் பரலோகம் போயிடுவேன். இல்லை, சபையில் சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்கள ஜாக்கிரதையா இருங்க. சபைக்குள்ளேயே இருக்கிறேன் அதனால் பரலோகமாக கிடையாது. சபையில் நல்ல ப்ரேயர் டீமில் இருக்கிற தாய்மாரெலாம் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. நான் ப்ரேயர் டீம்லேயே இருக்கிறேன், நோன்றுவார் ஆண்டவர். என்றைக்கு தேவ பிள்ளை கர்த்தருடைய காரியத்துக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் வேகத்தை குறைக்கிறாயோ அன்றைக்கே ஆவிக்குரிய மரணத்தை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த முழு சபையும் அந்த 40 நாள் உபவாசத்தில் வந்து உட்கார்ந்தா என் ஈரோட்டை எழுப்புதல் சந்திக்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அந்த 40 நாள் வாங்க வாங்கன்னு ஏங்க அழுகிறோம்? எங்க குடும்பத்துக்காக இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீங்க கடன் இல்லாம வாழணும், கர்த்தருக்காய் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் எல்லாமே. ஹல்லேலூயா. ஆலயம் முடிச்சு போகிறப்ப நல்லா ஜெபிக்கிற தாய்மார், இந்த வாரம் முழுவதும் நடக்கிற விசேஷித்த கூட்டங்களோட ஜெப குறிப்பு நாங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நல்லா ஜெபிக்கணும், கர்த்தருக்காய் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். இவ்வளவு நாட்கள் நான் சபைக்காக எதுவும் செய்யலை, இனியாவது என்னுடைய முட்டியை நான் கர்த்தருக்காக தேய்க்கிறேங்கிறவங்க போகிறப்ப சாராள்கிட்ட அந்த ஜெப குறிப்பு இருக்குது, வாங்கிட்டு போங்க. ஹல்லேலூயா. சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பிரதர் ஜோம் பண்ணுங்க, உங்களை கூப்பிட மாட்டோம். கர்த்தருடைய சத்தம் பலிபீடத்துக்குள்ளே வருது. ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் கர்த்தருடைய வருகை இருக்குமானாலோ, உங்களுடைய என்னுடைய மரணம் இருக்குமானாலோ, கர்த்தருடைய வார்த்தை சபைக்குள்ள வருகிறது. அன்பு சபையே, வேதத்தை தூக்கிட்டு வரதுனாலயோ, ஞாயிற்றுக்கிழமை உள்ளேனையான பிரசன்ட் போறதுனாலயோ அல்ல, என் கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. கர்த்தருடைய வருகை வாசப்படிக்கு வந்த ஆண்டவர் இப்ப சபைக்குள்ள வந்து நின்று பலிபீடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே மனம் திரும்பு, துன்மார்க்கத்தை விட்டு விலகு, கடின இருதயத்தை விட்டு விலகு, என் கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. எல்லாம் எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். Hallelujah. Everyone stand together. It's a beautiful message. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா பேசியிருக்கார்.
ஷகலபரதகரவா. காரணம் சபை தேவனுடையது, சபை எங்களுடையது அல்ல. நாங்கள் கண்டிக்கிறனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உங்களோட பேசியிருந்தா கண்களை மூடி அவர் முகத்தை பார்த்து, பாஸ்டமா பேசின வசனம்னு சொல்லல, வேதம் சொன்ன வசனம் சரின்னு சொல்லு. இன்றைக்கு வேதம் என்னோடு பேசியிருக்கு. பேசினது நாங்க ஒரு கருவிதான். ஆனா வசனம் அவருடையது, சபை அவருடையது, நீங்கள் அவருடையது. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு இன்னைக்கு இல்ல செய்தி. கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சிக்கியிருக்கலாம். ஏன் ஆண்டவர் பேசுறது தெரியுமா? அவருடைய வருகையில காணப்படும். அவருடைய வருகையில இந்த 3 மரணம், சரீர மரணம், கடைசி மரணம் ஆவிக்குரிய மரணம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் ஆவிக்குரிய மரணம். உலகம், உலக வேலை, உலகம், பணம், காசு, குடும்பம், உறவுகள், ஆண்டவர் இல்லை. அதான் ஆவிக்குரிய மரணம். சபைக்கே வராத ஒரு மனுஷன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அவன் ஆவியில மறிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ரொம்ப நாள் வராம ஒரு மனுஷன் வாழ முடியாது. கர்த்தர் பேசுறார், சரீர மரணம் கூட வரலாம், ஆனா ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்துடக்கூடாது. ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனை விட்டு தூரம் வாழ்வது. தேவனை குறிச்ச எண்ணமே இருக்காது, சபையை குறிச்ச எண்ணமே இருக்காது. அவங்களெல்லாம் போய் சொல்லுங்க, உன்னை கர்த்தர் இன்னைக்கு எச்சரிச்சாருன்னு சொல்லுங்க. சபைக்கு வராம இருந்துடாதுன்னு சொல்லுங்க. நீ ஆண்டவரோட தூரம் போயிருவ, நரகம் போயிருவ. ஆவிக்குரிய மரணம் வரக்கூடாது. பாவத்துக்கு சம்பளமா? ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் வாய்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நல்ல தேவனே, எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசின உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நாளும் ஊழியர்கள் பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் இன்னைக்கு பேசினார்னு சொல்லணும். ஆண்டவரே, 4 மரணங்களை குறித்து வாசித்தோம். இந்த மரணங்கள் எங்களுக்கு நடக்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவரே பாவத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க, பாவத்தை விட்டு விலகி ஓட, பாவத்துக்கு எதிர்த்து நிற்க, பாவத்துக்கு விரோதமாய் போராட, ஆண்டவர் ரத்தம் சிந்தத்தக்க அளவுக்கு போராட எங்களை பலப்படுத்துவீராக. எங்க பிள்ளைகள் எல்லாரையும் விடுதலையாக்கும். எங்க பிள்ளைங்க குற்ற உணர்வோடு யாரும் போகவே கூடாது. இதே இடத்தில் அவர்களை பரிசுத்தம் பண்ணும். ஆண்டவரே, கர்த்தாவே, விட்டு விலகுவதற்கு கிருபை தாரும். எங்க வாலிப பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. எங்க ஆண்டவரே தாய்மார் தகப்பன்மார் விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்க சபையோடு இருக்கட்டும். உம்முடைய வருகை வெகு சமீபம். அந்த வருகையில் நாங்கள் காணப்பட கிருபை தாரும். துதி கனமகிமை செலுத்துறோம். மீட்பராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்நியனின் ஐக்கியமே சமாதானம், கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.